தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீபிரிண்ட் நம்பர் 4553, பக்கம் 53. பாடத்தின் தலைப்பு: மகா பிரதான ஆசாரியன் மத்தியஸ்தர் ஊழியம் ஆற்றுவார். கேள்வி: ஓர் ஆசாரியன் என்பவர் உண்மையில் தேவன் மற்றும் விழுந்து போன சிருஷ்டிகளுக்கிடையே மத்தியஸ்தராயிருந்து சட்டபூர்வமான விதத்தில் இணக்கத்தை திரும்ப கொண்டு வருவார் மற்றும் நிறுவுவார். அப்படியானால் இயேசு சபைக்கு ஆசாரியன் அல்லவா? அப்படியானால் இது அவர் சபையின் மத்தியஸ்தராயிருந்து சட்டபூர்வமான விதத்தில் இணக்கத்தை திரும்ப கொண்டு வருவார் மற்றும் நிறுவுவார் என்று அர்த்தம் ஆகுமல்லவா என்ற கேள்வியை முன்வைக்கின்றேன். பதில்: இல்லை என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். நாம் சபையின் அங்கத்தினர்களான பின்னர் நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கின்றோம். நமக்கு பழையவைகள் எல்லாம் மாறிப்போயின, எல்லாம் புதிதாகின மற்றும் நமக்கு எதிராக எந்த ஆக்கினையும் இல்லை. புது சிருஷ்டிகள் என்ற நம்முடைய நிலையானது திரும்ப சீர்பொருத்தப்பட வேண்டியதில்லை. நாம் முதலில் புது சிருஷ்டிகளாக இருந்தோம், பின்னர் அந்த நிலையிலிருந்து விழுந்து போனோம். மீண்டுமாக அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு வரப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது போன்ற கருத்துக்கள் உண்மையானவைகள் அல்ல. நாம் மனித சிருஷ்டிகளாக விழுந்தோம், ஆனாலும் நாம் சட்டபூர்வமான விதத்தில் தேவனுடன் இசைவான நிலைக்கு மனித சிருஷ்டிகளாக திரும்ப கொண்டு வரப்படுகிறதில்லை. இத்தகைய திரும்ப கொடுத்தலை தேவன் உலகத்திற்காக 1000 வருஷ யுகத்தின் போது ஏற்பாடு பண்ணியுள்ளார். ஆனால் சபைக்காக அல்ல. உலகத்தை சீர்பொருத்த போகின்ற ஆசாரியனில் புது சிருஷ்டிகளாகிய நாம் அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். நமது கர்த்தர் தலையாக இருக்கின்றார் மற்றும் நாம் அவரது அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். எதிர்கால சாட்சி மெல்கிசேதேக்கு ஆவார். இவர் தமது சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆசாரியன் ஆவார். நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று நாம் வாசிக்கையில், ஆசாரியர்களுடைய வரிசையில் பிரதான ஆசாரியன் என்று அர்த்தமாகிறது. நம்முடைய முன்னோடியாகிய அவரை போல் நாம் நமது பலிகளை அவருடைய அங்கத்தினர்கள் என ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நாம் அவரை நமக்கான முன்மாதிரியாக கவனித்து பார்க்க வேண்டும். ஓர் ஆசாரியனாக அவர் நம்மை அவரது சரீரத்தின் அவரது சபையின் அங்கத்தினர்கள் என ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் உறவு முறையானது வித்தியாசமானதாக இருப்பது போலவே நம்மிடத்திலுள்ள அவரது நடவடிக்கையும் வித்தியாசமானதாகவே காணப்படும். அப்போஸ்தலர்கள் விஷயத்தில் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பதற்கு முன்னதாகவும் அவர்களுடையதும் நம்முடையதுமான பாவங்களுக்கு பாவ நிவாரணம் உண்டாக்கத்தக்கதாக மற்றும் அவர்களுக்கும் நமக்கும் பிதாவின் ஒப்புரவாகுதலுக்கான சாட்சியாகிய பரிசுத்த ஆவியின் ஜெனிப்பித்தலை பெற்றுத்தரத்தக்கதாக நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்ததற்கு முன்பதாகவும் இயேசு அவர்களுடைய விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். சபை வகுப்பார் அனைவருக்காகவும் அவர் மத்தியஸ்தராய் பிரத்யட்சமாகாமல் மாறாக நமது விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் நிமித்தமாய் நம் சார்பில் அவர் பரிந்து பேசுபவராக தம்முடைய இரக்கத்தை செயல்படுத்த தோன்றினார். அவருக்கு கீழ்ப்படியும் அனைவருக்கும் அவர் பரிந்து பேசுபவர் ஆவார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கேள்வி: பாவ நிவாரணம் தொடர்புடைய விஷயத்தில் நீங்கள் சபை மற்றும் உலகத்திற்கிடையே தெளிவான கோட்டை பிரிக்கின்றீர்கள். மேலும் இதை வைத்து பார்க்கையில் கர்த்தர் அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிகளுக்காக மாத்திரம் நீதியை திருப்திப்படுத்தி இருக்கின்றார் என்று நிரூபிக்கின்றீர்கள் என்று நான் கவனிக்கிறேன். இந்த சுவிசேஷ யுக முடிவில் மகா பிரதான ஆசாரியன் தம்முடைய ஈடுபலியின் புண்ணியத்தினை இப்பொழுது சபைக்கு பயன்படுத்துவது போன்று அப்போது உலகத்தின் சார்பாக பயன்படுத்துவதற்கு முன்பு வரையிலும் உலகத்தின் பாவங்களுக்கான நிவர்த்தி பண்ணப்படாது என்று நிரூபிக்கின்றீர்கள் என நான் கவனிக்கிறேன். சபை மாம்சத்திற்கும் அதன் பூமிக்குரிய உரிமைகள் அனைத்திற்கும் மரிப்பதற்கு ஏதுவான பலியினை ஏறெடுப்பதற்கு இப்பொழுது அப்புண்ணியமானது அடிப்படையாக காணப்படும்படிக்கு
சபைக்கு அருளப்பட்டிருக்கின்றது என்றும் எதிர்காலத்தில் அது உலகத்திற்கு பயன்படுத்தப்படும் போது அது ஜீவனை அருளுவதற்கும் நிஜமான திரும்ப கொடுத்தலை அருளுவதற்கும் ஏதுவானதாக காணப்படும் என்றும் நிரூபிக்கின்றீர்கள் என நான் கவனிக்கிறேன். இன்னுமாக உலகம் 1000 வருஷ யுகத்தின் போது இழுத்து கொள்ளப்படும் என்றும் அவர்கள் மாபெரும் மேசியாவினால் புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாடுகளின் கீழ் இழுத்து கொள்ளப்படுவார்கள் என்றும் இந்த சுவிசேஷ யுகத்தில் விசுவாசிகள் அழைக்கப்படும் காரியமானது குமாரன் மூலமாய் இல்லாமல் பிதாவின் மூலமே ஆகும் என்றும் இவர்கள் புது உடன்படிக்கையின் கீழ் இல்லாமல் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கீழ் அழைக்கப்படுகின்றார்கள் என்றும் உள்ள உங்களது கருத்துக்களையும் நான் கவனிக்கிறேன். நீங்கள் மேற்கோள் காட்டும் வேத வாக்கியங்களும் உங்கள் கருத்தை ஆதரிக்கின்றன என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். சுவிசேஷ யுகத்தில் பிதாவினால் இழுக்கப்படுபவர்கள் பொதுவான உலகத்தாரிடமிருந்து வேறுபட்டவர்கள் ஆவார்கள் என்றும் இதனாலேயே அவர்களை தேவன் விசேஷமாய் கையாளுகின்றார், அதாவது விசுவாசத்தினால் அவர்களை நீதிமான்களாக்குகின்றார். மேசியாவின் பலியில் அவர்களுக்கு ஒரு பங்கை அளிக்கின்றார். அவரது 1000 வருஷ ராஜ்யத்தின் மகிமைகளில் ஒரு பங்கை அளிக்கின்றார் என்றும் உள்ள உங்கள் கருத்தையும் நான் கவனிக்கின்றேன். ஆனால் இங்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கின்றது. அதை பின்வருமாறு தெரிவித்துள்ளேன். இக்கருத்துக்களை எவ்வாறு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளோடு இசைவுபடுத்துவது? பொதுவான உலகத்தை குறித்து அவர் பேசின பிற்பாடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ள நாம் ஒரு காலத்தில் அதே தேவ பக்தி இல்லாத நிலைமையில்தான் காணப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அவர் தெரிவிக்கின்றார். அவரது வார்த்தைகளாவன, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். எபேசியர் 2 அதிகாரம் 2-3 வசனங்கள். உலகத்திற்கு மத்தியஸ்தர் வேண்டுமானால் ஏன் சபைக்கு கூட தேவைப்படலாமே? பதில்: ஆதாமின் பிள்ளைகள் அனைவருமே அவரது விடுகையில் பங்கெடுத்து சுபாவத்தின்படி கோபாக்கினையின் பிள்ளைகளாகியுள்ளனர் என்பது முற்றிலும் உண்மையே. எனினும் இந்த கோபாக்கினையின் பிள்ளைகளுக்கிடையே வித்தியாசம் ஒன்றுள்ளது. நித்திய ஜீவனையும் தெய்வீக தயவையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நற்கிரியைகளை செய்து தேவனுக்கு முன்பு பிரியமானவர்களாகிட முடியாதவர்களாகவும் அபூரணர்களாகவும் அனைவரும் காணப்பட்டாலும் இவர்களில் சிலர் நல்ல இருதயங்களையும் நல்ல நோக்கங்களையும் பெற்றிருந்தனர். மேலும் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் இரகசியமாக வாகிலும் நீதியின் மீதும் தேவனோடு உறவு கொள்ளுவதற்கும் ஏக்கம் கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். உதாரணத்திற்கு பரிசுத்த பவுல் அடிகளார் ஒரு யூதனாக தன்னுடைய நிலைமையையும் மற்ற யூதர்களுடைய நிலைமையையும் பின்வரும் வார்த்தைகளை கூறும்போது விவரிக்கின்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ரோமர் 7 அதிகாரம் 25-18 வசனம். தெய்வீக கோரிக்கையானது எதிர்பார்ப்பானது பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறதென பரிசுத்த பவுலின் மனம் ஒப்புக்கொண்டது. மேலும் அந்த மகிமையான தரநிலைக்கு ஏற்ப ஜீவிப்பதற்கும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான் ஆகிடுவதற்கும் பரிசுத்த பவுல் அடிகளார் விரும்பினார். ஆனால் அவரது மாம்சத்தினால் சுதந்திரிக்கப்பட்ட பலவீனங்களானது அவரது மனதின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவதையும் திவ்ய பிரமாணத்தை கைக்கொள்வதையும் தடை பண்ணது. ஆகையாலே அவரது கூக்குரல், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்பதாக காணப்பட்டது. ரோமர் 7 அதிகாரம் 24 வசனம். தனது மாம்சம் அபூரணமானது என்றும் தெய்வீக பிரமாணத்தின் கீழ் மரணத்திற்கு தீர்க்கப்பட்டிருக்கின்றது என்றும், ஆனால் தனது மனம் பூரணமாயும்
தேவனுக்கு நேர்மையாயும் காணப்படுகின்றது என்றும் அடையாளம் கண்டு கொண்டார். ஒருவேளை தன்னுடைய அபூரணமான சரீரத்தை அவரால் அகற்றிவிடவும் புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியுமானால் நிச்சயமாகவே தெய்வீக தரநிலைக்கு ஏற்ப தன்னால் ஜீவிக்க முடியும் என்றும் பிரமாணத்திற்கு ஏற்ப நித்திய ஜீவனை அடைய முடியும் என்றும் பவுல் அடையாளம் கண்டு கொண்டார். ஓ, யார் அவரை விடுதலையாக்குவார்? பாவ ஆக்கினை சரீரத்தினின்று நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் விடுதலையை ஏற்படுத்தியுள்ளதற்காக தேவனுக்கு நன்றி. இதுவே இந்த சுவிசேஷ யுக அழைப்பின் கீழ் நிஜமான ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் கர்த்தரினால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் அனைவருக்குமான உண்மையுள்ள விளக்கமாகும். நாம் மற்றவர்களைப் போலவே கோபாக்கினையின் பிள்ளைகளாக வெளிப்புறத்தில் காணப்பட்டோம். ஆனால் நாம் பாவத்திலிருந்து திரும்பியுள்ளபடியினால் கிறிஸ்து நமது விசுவாச கண்களுக்கு நமது மீட்பர் என வெளிப்படுத்தப்பட்டார். மேலும் விசுவாசத்தின் மூலம் நாம் அவரையும் அவரது சிலுவையையும் ஏற்றுக்கொண்டோம். நாம் பிதாவினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். நாம் முதலாவதாக தேவன் மீதும் அவரது நீதியின் மீதுமான வாஞ்சையினாலும் பாவத்தின் மீதான விருப்பமின்மையினாலும் இழுக்கப்பட்டோம் மற்றும் தாக்கத்திற்குள்ளானோம். தேவனுடைய ஏற்பாட்டின்படி அடுத்து நாம் இயேசுவாகிய உலக இரட்சகரிடம் வழிகாட்டப்பட்டோம். மேலும் பின் வருபவைகள் நமக்கு தெரிவிக்கப்பட்டன. உலகத்தினுடைய இரட்சிப்பிற்கான காலம் இன்னும் வரவில்லை என்றாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அவருடைய அங்கத்தினர்கள் என அவருடைய மனவாட்டி என சேர்த்து கொள்ளப்படும் காலப்பகுதியில் நாம் இருக்கின்றோம் என்றும் பாவங்களிலிருந்து மன்னிப்பையும் தேவனுடன் ஒப்புரவாகுதலையும் ஒருவேளை வாஞ்சிப்போமே ஆனால் நாம் அவரது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சரீரங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுத்து அவரது ஆவியின் ஜெனிப்பித்தலை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பள்ளியில் பாடங்கள் கற்று நீதிக்கான நமது நேர்மை பரீட்சிக்கப்பட்டு பின்னர் நாம் மேசியாவினுடைய மாபெரும் ராஜ்யத்தில் மகிமையிலும் உடன் சுதந்திரத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்றும் இந்த ராஜ்யத்தின் வாயிலாகவே மனுக்குலம் யாவருக்கும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும் என்றும் நமக்கு தெரிவிக்கப்பட்டது. அழைக்கப்பட்ட வகுப்பார் அனைவருமே பாவத்திற்கு பதிலாக நீதியை விரும்புகின்ற நிலையில் பிறந்தவர்கள் என்றோ தேவன் மீது நாட்டம் கொண்டவர்களாக பிறந்தவர்கள் என்றோ வேத வாக்கியங்கள் போதிக்கிறதில்லை. மாறாக வயதானவர்களாக அல்லது இளைஞர்களாக இருப்பினும் நாம் நீதியை விரும்புகிற மற்றும் தேவன் மீது நாட்டம் கொள்கிற அந்த நிலையை அடைந்தால்தான் தேவ ஈவை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காணப்படுகின்றவர்களாய் இருப்போம். அதாவது பாவங்களுக்கான மன்னிப்பு மற்றும் தகுதி காணும் சோதனை காலத்தின் கீழுள்ள அங்கத்தினர்கள் என கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஆகிய தேவ ஈவை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் காணப்படுகின்றவர்களாய் இருப்போம் என்று வேத வாக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இவர்கள் விஷயத்தில் இவர்கள் மத்தியஸ்தருடைய ராஜ்யத்தின் கீழ் காணப்படுவதற்கு அவசியம் இருப்பதில்லை. இன்னுமாக இறுதியில் தேவன் முன்பு கொண்டு வரப்படுவதற்கு வேண்டி இவர்கள் 1000 வருஷ யுகத்தின் படிப்படியாக பூரணம் மற்றும் ஆயத்தமான நிலைமைக்கு கொண்டு வரப்படுவதற்கு அவசியம் இருப்பதில்லை. நிஜமான நீதிமானாக்கப்படுதல் அல்லது திரும்ப கொடுத்தலை கொடுப்பதற்கு பதிலாக பிதா இவர்களுக்கு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படும் ஒரு விசேஷமான சிறப்பான ஏற்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றார். இவர்கள் தங்கள் மீட்பை பற்றின உண்மையினை விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்ட பூமிக்குரிய ஜீவனுக்கான தங்களது உரிமைகளை பலி செலுத்தினது முதற்கொண்டு இவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். அவர் கொடுக்கும் பரிசுத்த ஆவியின் மூலமாக இவர்களை தம்முடைய பிள்ளைகள் என அங்கீகரிக்கின்றார். தங்களுடைய பூமிக்குரிய சுபாவத்தை பலி செலுத்தும் காரியத்தின் அடிப்படையில் உண்டான நீதிமானாக்கப்படுதலுக்கு முன்பு இவர்கள் நீதியின் மீதும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் வாஞ்சை கொண்டிருந்தனர். மேலும் கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தின் வாயிலாக தேவனுடைய ஏற்பாடுகளை இவர்கள் ஏற்றுக்கொண்ட போது இவர்கள் உடனடியாக புத்திரர்களாக ஜெனிப்பிக்கப்பட்டனர். மேலும் இவர்களுக்கு முன்பும் சரி பின்பும் சரி மத்தியஸ்தம் செய்வதின் அவசியம் காணப்படவில்லை. மாறாக இவர்களது மீட்பர் மூத்த சகோதரன் மகிமையுள்ள மணவாளன்
இவர்களுக்காக பரிந்து பேசுபவராக மட்டும் காணப்பட வேண்டியிருந்தது. நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இவர் நமக்காக பிதாவின் முன்பு பிரத்யட்சமாகி வேண்டுமென்றில்லாத நமது அபூரணங்கள், குறைபாடுகள் அனைத்திற்காகவும் தம்முடைய சொந்த புண்ணியத்தினை கொண்டு நிவர்த்தி செய்கின்றார். 1 யோவான் 2:1 ஆபிரகாமினுடைய நீதிமானாக்கப்படுதல் மற்றும் நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கேள்வி: நீங்கள் சுட்டிக்காட்டினது போல ஆபிரகாம் மத்தியஸ்தர் இல்லாமல் விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டார். நீங்கள் சுட்டி காண்பித்துள்ளது போன்று சபையாகிய நாமும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகின்றோம். உடன்படிக்கையின் மூலமாகவோ மத்தியஸ்தர் மூலமாகவோ இல்லை. எனினும் நிச்சயமாகவே சில வித்தியாசங்கள் காணப்படும். ஏனெனில் நாம் அனுபவிக்கும் ஸ்லாக்கியங்களை ஆபிரகாம் பெற்றிருக்கவில்லை. அவருடைய நீதிமானாக்கப்படுதலுக்கும் நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தயவாய் விவரிக்கவும். பதில்: ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தின் காரணமாக தேவனுடன் ஐக்கியம் கொள்வதற்கு ஏதுவாக நீதிமானாக்கப்பட்டார் என்றும், ஒருவேளை அவர் 1000 வருஷ ராஜ்யத்தினுடைய ஸ்லாக்கியங்களின் கீழ் வாழ்ந்தவராய் இருந்திருப்பாரானால் அவரது விசுவாசம் முழுமையான நிஜ திரும்ப கொடுத்தலின் ஸ்லாக்கியங்களை அனுபவிப்பதற்கு அவரை தகுதியானவராக்கி இருக்கும். அல்லது கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து விசுவாசிகளுக்கு ஜீவனுக்கு ஏதுவான நீதிமானாக்கப்படுதலை ஏற்படுத்தினதற்கு பின்புள்ள காலப்பகுதியில் ஒருவேளை ஆபிரகாம் வாழ்ந்திருப்பாரானால் பலி செலுத்தும் ஸ்லாக்கியங்களுடன் உள்ள விசுவாச திரும்ப கொடுத்தலை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவாக அவரது விசுவாசம் அவரை நீதிமானாக்கி இருக்கும் என்றும் நாங்கள் பதிலளிக்கின்றோம். 1000 வருட அரசாட்சியின் போது நிஜமான திரும்ப கொடுத்தலின் மூலம் அல்லது இப்பொழுது பலி செலுத்துவதற்காக விசுவாச திரும்ப கொடுத்தலின் மூலம் தேவனுடன் ஒப்புரவாகுவதற்கு கிறிஸ்துவின் மரணமே அடிப்படையாக காணப்படுகின்றது. நிஜமான பாவ நிவாரண நாள் நிறைவடைந்து புதிய உடன்படிக்கையின் கீழ் ஆசீர்வாதமான 1000 வருட விடியல் வருகையில் இந்த முற்பிதாக்கள் கல்லறையினின்று பூரணர்களாக, நீதிமான்களாக, செம்மையானவர்களாக, தேவனுடன் இசைவான நிலைமைக்கு முழுமையாய் சீர்பொருந்தினவர்களாக வருவதற்கு ஏதுவாக ஆபிரகாம் மற்றும் முற்பிதாக்கள் வகுப்பார் அனைவரையும் விசுவாசமானது தகுதியாக்கியது. இவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட்டார்கள் என்று நற்சாட்சி பெற்றுக்கொண்டார்கள். வாக்குத்தத்தங்களின் மீதுள்ள இவர்களது விசுவாசத்தின் காரணமாக பூரணமான மனித நிலைமையை பெற தகுதியானவர்கள் என தீர்க்கப்பட்டனர். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களுக்கான அடிப்படை கிறிஸ்துவின் தலை மற்றும் சரீரத்தின் பலியாக காணப்படுகின்றது. ஆகையாலே இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில், இந்த நிஜமான பாவ நிவாரண நாளின் முடிவில், கிறிஸ்துவின் பாடுகள் முடிவு பெறுவதற்கு முன்னதாக தங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை முற்பிதாக்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுவே அப்போஸ்தலர் சாட்சி பகர்ந்ததுமாய் காணப்படுகின்றது. அவர்கள் மகா பிரதான ஆசாரியனின், மத்தியஸ்தரின் மற்றும் ராஜாவின் அங்கத்தினர்களாகிய நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். எபிரேயர் 11:40 மீட்கும் பொருள் பலியானது கல்வாரியில் கொடுத்து வைக்கப்பட்டு அதன் புண்ணியம் பெந்தகோஸ்தே நாளில் விசுவாச வீட்டாரின் சார்பாக செயல்படுத்தப்பட்ட பின்னர் உள்ள காலப்பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் விஷயத்தில் நாம் கிருபை பெற்றவர்களாய் இருக்கின்றோம். விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய நீதிமானாக்கப்படுதலானது தேவ கிருபையினால் நம்மை பூமிக்குரிய திரும்ப கொடுத்தலின் உரிமைகளை பெற்றவர்களாக கருதப்பட உதவினதோடு கூட அந்த பூமிக்குரிய உரிமைகளை பலி செலுத்துவதற்குரிய வாய்ப்பையும் கூடவே நமக்கு தந்தருளினது. இப்படியாக நாம் கிறிஸ்துவினுடைய பாடுகளிலும் பின்தொடரும் மகிமையிலும் பங்கெடுக்க வாய்ப்பு கிடைக்கின்றது. 1 பேதுரு 1:5-11 முற்பிதாக்களுக்கு மத்தியஸ்தரின் அவசியம் உண்டா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கேள்வி: தேவனுடைய பார்வையில் சபையினுடைய நிலைமைக்கும் உலகத்தினுடைய நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாகவே இருந்தோம்.
ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் நாம் அப்படியாக இனிமேலும் இல்லை. மேலும் உலகத்தார் இன்னமும் கோபாக்கினையின் பிள்ளைகளாகவே இருக்கின்றனர் என்றுள்ள உங்களது நிலைப்பாட்டிலுள்ள நியாயத்தை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன். முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது என்றும், இதுவே அவர்கள் இன்னமும் தேவனுடன் ஒப்புரவு ஆகவில்லை மற்றும் அவர்கள் சார்பாக மீட்பர் தம்முடைய புண்ணியத்தினை செயல்படுத்தவில்லை என்பதற்கான உறுதியான நிரூபணமாய் இருக்கின்றது என்றுமுள்ள கருத்துக்களையும் நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆக்கினைக்கு தப்பினவர்களாக உலகில் இன்னமும் காணப்படும் நாம் மாத்திரமே மாபெரும் பிரதான ஆசாரியனால் ஏற்கனவே பாவ நிவர்த்தி செய்யப்பட்டுள்ள அந்த ஒரு வகுப்பாரில் உள்ளடங்குகின்றோம் எனும் கருத்தையும் நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். பலி செலுத்துவதற்குரிய இந்த யுகம் முடிந்த பிற்பாடே உலகத்தின் பாவங்களுக்காக நிவர்த்தி செய்யப்படும் காரியமும் மத்தியஸ்தரின், அதாவது அநேகம் அங்கத்தினர்களை உடைய மகிமையடைந்த கிறிஸ்துவின் கரங்களில் தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் புதிய உடன்படிக்கை நிறுவப்படுகிற காரியமும் நிகழும் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். கிருபையானது விசுவாசிகளுக்கு செயல்படுவதற்கு முன்னரும் கூட அந்த விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையில் வித்தியாசம் உண்டு என்றுமுள்ள கருத்தையும் கூட நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதாவது தேவனை எதிர்க்கும் இருதயமுடைய யார் ஒருவருக்கும் தேவ கிருபையானது செயல்படுத்தப்படாது. மாறாக பிறப்பின் காரணமாகவோ அல்லது சோதனைகள் பயிற்சிகள் மூலமாகவோ பாவத்திற்காக மனம் வருந்தும் நிலைமைக்கு, தேவனுடன் ஒப்புரவாகுகிறதற்கும் வாஞ்சிக்கும் நிலைமைக்கும் வழிநடத்தப்பட்டிருப்பவர்களுக்கு மாத்திரமே கிருபையானது செயல்படுத்தப்படும் என்றும் நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆனால் எனது கேள்வி என்னவெனில், இக்காலத்தில் தங்கள் இருதயங்களில் ஒப்புரவாகுதலையும் உறவையும் வாஞ்சிக்கிறவர்களுக்கு எப்படி மத்தியஸ்தர் தேவையிராது என்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. இன்னுமாக மனுக்குலத்தின் உலகிற்கு 1000 வருஷ யுகத்தின் போது அவர்களை சீர்பொருத்துவதில் மத்தியஸ்தரின் தலையிடுதல், அதாவது சிற்றைகள் மற்றும் வெகுமதிகள் எப்படி அவசியமாயிருக்கும் என்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. ஆனால் நாம் இப்பொழுது செய்வது போலவே நீதிக்காகவும் தேவனுடன் ஐக்கியம் கொள்ளவும் இருதய வாஞ்சையினை உடையவர்களாக மனுக்குலத்தில் சிலர் அப்போது காணப்பட்டார்களா? வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், பாவத்திலிருந்து திரும்புவதற்கும் தேவனுடன் ஐக்கியம் கொள்ளுவதற்கும் வாஞ்சை கொண்டுள்ள ஆதாமின் சந்ததியில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தேவன் இந்த சுவிசேஷ யுகத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக கண்டுபிடித்து இழுத்து ஏற்றுக்கொள்ளுகிறாரா? இப்படிப்பட்ட வகுப்பாரில் சிலர் 2ஆம் வருகையின் போது காணப்பட மாட்டார்களா? மரணத்திலிருந்து உயிர்த்தெழும் முற்பிதாக்களின் விஷயம் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட வகுப்பாரில் சிலர் காணப்படுவார்களானால் இவர்களுக்கும் தேவனை எதிர்ப்பவர்களுக்கும் சேர்ந்து கிறிஸ்து மத்தியஸ்தராக அக்காலத்தில் செயல்படுவாரா? இல்லையேல் மேசியா சிலருக்கு மத்தியஸ்தராகவும் மற்றவர்களுக்கு பரிந்து பேசுபவராகவும் காணப்படுவாரா? இல்லையேல் எப்படியாக இருக்கும்? எங்கள் பதில், உங்களது பிரச்சனை என்னவெனில், நீங்கள் தேவனுக்கும் தனித்தனியாக பாவிகளுக்கும் இடையில் மத்தியஸ்தர் செயல்படுவார் என்று எண்ணியுள்ளீர்கள். இது தவறான கருத்தாகும். மத்தியஸ்தருக்கு உடன்படிக்கையோடு மாத்திரம் சம்பந்தம் உள்ளது என்றும், உடன்படிக்கையானது ஜாதிகள், தேசங்கள் அல்லது ஜனங்களை கையாளுகின்றதே ஒழிய அதன் தனி நபர்களை அல்ல என்றுமுள்ள வேத வாக்கிய கருத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் ஆதாமின் சந்ததியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினோடும் புதிய உடன்படிக்கைகளை ஏற்படுத்துவதும் இல்லை. பல்லாயிரக்கணக்கான உடன்படிக்கைகளுக்கு மேசியாவை மத்தியஸ்தம் பண்ண வைக்கப் போவதும் இல்லை. சரியான கருத்து மிகவும் வேறுபட்ட கருத்தாகும். மகா பிரதான ஆசாரியன் தமது பலியை முதலாவதாக தமது சொந்த அங்கத்தினர்களுக்காகவும் வீட்டாருக்காகவும் பின்னர் ஜனங்கள் அனைவருக்காகவும் நிறைவேற்றி முடித்த பிற்பாடு அவர் தமது பலியினுடைய புண்ணியத்தினை உலகத்தின் சார்பாக முன்வைப்பார். 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அவர் சபையை, விசுவாச வீட்டாரை மீட்டது போலவே, வாங்கினது போலவே ஆதி நோக்கத்தின்படியே அவர் உலகத்தையும் மீட்டுக் கொள்ளுவார். அப்போது அவர் உலகத்தின் சொந்தக்காரராயிருப்பார். மேலும் அவர்களை கையாளுவதற்கும் தமக்கு கீழ்ப்படிபவர்கள் யாவருக்கும் இழந்தவைகளை திரும்ப கொடுப்பதற்கும் ஏதுவாக ஆயத்தமாய் இருப்பார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதற்காகவே அவர் இஸ்ரவேலுக்காய் புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தம் பண்ணுவார்.
இவ்வுடன்படிக்கையானது அவர்களது பழைய உடன்படிக்கைக்கு பதில் கொண்டு வரப்பட்டதாகும். இது அந்த ஜாதியாரை தயவு பெற்ற ஜாதியார் என, ஆபிரகாமின் மாம்சீக ஜாதியார் என கனமுள்ள ஸ்தானத்திற்கு திரும்ப கொண்டு வந்துவிடும். மேலும் இவர்கள் வாயிலாக மீட்பின் ஆசீர்வாதங்களானது சகல ஜாதிகளுக்கும் கடந்து செல்லும். எனினும் அந்த புதிய உடன்படிக்கையானது எதிர்க்கும் பாவிகளுடன் பண்ணப்படுவதில்லை. தேவனுடைய அந்த உடன்படிக்கையானது இஸ்ரவேலுக்கான மத்தியஸ்தரோடு காணப்பட்டு ஆபிரகாம் வைத்தது போன்ற கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் செயல்படுத்தும். ஆபிரகாமினுடைய மாம்சீக சந்ததியார் அனைவருக்கும் மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் உறுதிப்படுத்துகின்றதாய் இருக்கும். 1000 வருட யுகத்தின் போது இஸ்ரவேலரோடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உண்மையுள்ள இஸ்ரவேலர்களாகிட வேண்டிய மனுக்குலத்தின் உலகத்தாரோடு கூடவும் உள்ள மத்தியஸ்தரின் வேலையானது போதிப்பதாகவும் கற்பிப்பதாகவும் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் மூட நம்பிக்கையிலிருந்தும் சீர்கேட்டிலிருந்தும் அவநம்பிக்கையிலிருந்தும் மனித பரிபூரணத்திற்கு தூக்கி விடுதலாகவும் காணப்படும். இதனால் 1000 வருட யுகத்தினுடைய முடிவில் ஆபிரகாமின் சந்ததியார் யாவரும், ஆபிரகாமின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் கொண்டிருக்கும் யாவரும் மனித பரிபூரணத்தினை எட்டியிருப்பார்கள். மேலும் தேவன் சகலத்திலும் சகலமுமாய் காணப்படும்படிக்கு யாவரையும் மீட்பர் பிதாவிடம் கையளிக்கத்தக்கதாக இவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். போதுமான காலத்திற்கு பிற்பாடும் விருப்பமில்லாதவர்களாகவும் கலகம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படுபவர்கள் 1000 வருஷ யுகத்தின் போது 2ஆம் மரணத்தில் அறுப்புண்டு போவார்கள். தேவ ஏற்பாட்டில் மேன்மையான உயிர்த்தெழுதலில் வருவதற்கு, மனித பூரணத்திற்குரிய உயிர்த்தெழுதலில் வருவதற்கு ஏதுவான தங்கள் தகுதியினையும் தேவனுக்கான தங்களது நேர்மையினையும் முற்பிதாக்கள் ஏற்கனவே நிரூபித்துள்ளார்கள். இந்த உயிர்த்தெழுதல் புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாடுகளின் கீழும் அந்த புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தரின் கீழும் நடைபெறும். இவர்கள் மீதமுள்ள உலகத்தார் போலவே தங்களுக்கான ஆசீர்வாதத்தினை புதிய உடன்படிக்கையின் கீழ் பெற்றுக்கொள்ளுவார்கள். முழு உலகமும் 2ஆம் ஆதாம் மூலமாக மாத்திரம் மறுஜென்மம் அடைய முடியும். அவர்களால் வேறு வழியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் விஷயத்தில் இந்த மறுஜென்மமானது படிப்படியான பூரணத்திற்கு திரும்ப வருதலின் விளைவாக நடைபெறும். ஆனால் முற்பிதாக்களை பொறுத்தமட்டில் இவர்கள் முன்னமே விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் வளர்ச்சி அடைந்துள்ளபடியால் இவர்களுக்கு உடனடி திரும்ப கொடுத்தல் இருக்கும். மீதமுள்ள உலகத்தாரை போலவே கிறிஸ்துவினுடைய மரணத்தின் புண்ணியம் வாயிலாக திரும்ப கொடுத்தலின் ஜீவனை பெற்றுக்கொள்ளும் முற்பிதாக்களும் வேத வாக்கியங்களில் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றனர். மேலும் அவர் இவர்களுக்கு தகப்பனாக அல்லது ஜீவன் அளிப்பவராக அழைக்கப்படுகின்றார். அவர் நாமம் நித்திய பிதா எனப்படும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையாலே உமது பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மற்றும் தீர்க்கதரிசிகள் யாவருக்கும் பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். ஆசாரியனும் ராஜாவுமான மத்தியஸ்தர் நிறைவு பெறும் காலத்துடனும் இந்த யுகத்தினுடைய முடிவுடனும் துவங்கும் எதிர்காலத்தின் வரிசை கிரமம் குறித்து நாம் பார்க்கிறோம். நமது கர்த்தர் மற்றும் அவரது சபை, அதாவது நிஜமான ஈசாக்கு மற்றும் அவரது மணவாட்டி, அதாவது தமது சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நிஜமான மெல்கிசேதேக்கு ஆசாரியன், மகா உபத்திரவ காலத்தின் போது தமது நீதியின் ஆளுகையை துவங்குவார். மகா உபத்திரவ காலம் உண்டு பண்ணும் அசைவோடு இந்த யுகம் முற்று பெறும். முற்பிதாக்களானவர்கள் அவரது பிள்ளைகளில் முதற்பேரானவர்கள் என திரும்ப கொடுத்தலின் பூரணத்தையும் அதன் ஸ்லாக்கியத்தினையும் பெற்றுக்கொண்டு பூமி எங்கும் பிரபுக்களாக வைக்கப்படுவார்கள். முற்பிதாக்கள் நீண்ட காலமாய் காத்திருந்த பூமிக்குரிய ராஜ்யம் துவங்குகையில் இவர்களிடம் மற்றும் இவர்களுக்குரிய கட்டுப்பாட்டின் கீழும் முதலாவதாக இஸ்ரவேல் மற்றும் யூதேயா வீட்டார் வந்து கூடுவார்கள். இவர்களுக்கே படிப்படியாக திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு கடந்து வரும். உபத்திரவ காலத்தின் விளைவாக பலவீனப்பட்டும் அதிர்ச்சி அடைந்தும் காணப்படும் உலகமானது இஸ்ரவேல் மீண்டுமாக ஒரு தேசமாய் ஜீவனுக்கு எழுவதை கவனிக்க துவங்குவார்கள். இன்னுமாக அவர்கள் மீது அருளப்படும் ஆசீர்வாதங்களையும் கவனிப்பார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து
நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் ஆவிக்குரிய ராஜ்யமாகிய சீயோனிலிருந்து வேதமும், பிரபுக்களின் கட்டுப்பாட்டில் காணப்படும் பூமிக்குரிய ராஜ்யமாகிய எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏசாயா 2:3. விருப்பமுள்ளவர்கள் மற்றும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு மாத்திரமே 1000 வருட யுகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அருளப்படும். ஆனாலும் நீதி பற்றின, சத்தியம் பற்றின அறிவானது முழு பூமியையும் நிரப்பும். யூதர்களும் சரி, புறஜாதிகளும் சரி, ஆபிரகாமுடைய விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலை அடையும்படிக்கும் இறுதியில் இவர்கள் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் ஆகும்படிக்கும் எதிர்பார்க்கப்படும். இப்படியாக கீழ்ப்படிபவர்கள் மாத்திரமே அக்காலத்திற்குரிய முழுமையான ஆசீர்வாதத்தினை பெற்றுக் கொள்ளுவார்கள் மற்றும் பூரணத்தையும் அடைவார்கள். மற்றவர்கள் அனைவரும் 2ஆம் மரணத்தில் அறுப்புண்டு போவார்கள். புதிய உடன்படிக்கையினுடைய நியாய பிரமாணமானது மோசேயின் உடன்படிக்கைக்கு அடிப்படையாக காணப்பட்ட அதே பிரமாணமாகும். வித்தியாசம் என்னவெனில், ஆசாரியன் உயர்வான முறைமையின்படி காணப்படுவார். மெல்கிசேதேக்கின் முறைமையான ராஜரீக ஆசாரியன் காணப்படுவார். இவர் இந்த சுவிசேஷ யுகத்தின் இந்த நிஜமான பாவ நிவாரண நாளின் விசேஷித்த பலிகளினுடைய புண்ணியத்தினை பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் திரும்ப கொடுத்தலின் காரியங்களுக்குமான அடிப்படையாக தம்மிடத்தில் பெற்றிருப்பார். முற்பிதாக்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் உடனடியாக பூரணத்தினை அடைந்து ராஜ்யத்தில் ஒரு பங்கினை அடைவது போலவே, யாரெல்லாம் ராஜ்யத்தின் நிபந்தனைகளை புரிந்து கொண்டு அதற்கு இசைவாக வருவார்களோ அவர்கள் தங்களது நேர்மை மற்றும் வைராக்கியத்தின் அளவிற்கேற்ப முன்னேறுபவர்களாக இருந்து மிக விரைவாக பரிபூரணத்தை அடைவார்கள். பூரணர்களாக்கப்பட்ட இவர்கள் ராஜாக்களாக இருப்பார்கள். அதாவது காட்டு மிருகங்கள், பட்சிகள், மீன்கள் முதலானவைகள் மீது பூரண மனுஷனுக்கே உரிய வல்லமையோடு ஆதாம் ராஜாவாக காணப்பட்ட விதத்தில் ஆகும். 8ஆம் சங்கீதம் 5-8 மேலும் இந்த பூலோக ராஜாக்கள் பூமியை ஆளும் விஷயத்தில் பிரபுக்களோடு கூட ஏறக்குறைய இணைந்து காணப்படுவார்கள். இவர்கள் தங்கள் கனத்தையும் மகிமையையும் புதிய எருசலேமுக்குள் கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தல் 21:24-26. ஆமேன்.